சஞ்சய் இயக்கத்துல விஜய் நடிக்கணும்னு ஒரு ரசிகன் ஆசைப்படுறான்னா அவனை விட முட்டாள் வேற யார் இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல இப்ப சஞ்சய் எந்த சூழ்நிலையில் இயக்குனரானாரு? அவர் இயக்குனரானதற்கு விஜயனுடைய விருப்பம் இருந்ததா இல்லையா? விஜயின் ஆசீர்வாதத்தோட அவர் லைக்காவில் கமிட் ஆனாரா? லைக்காவில் அவர் கமிட் ஆவதற்கு யார் காரணமா இருந்தா? இந்த எதுவுமே தெரியாம லைக்காவில் அந்த பையன் கமிட் ஆனது விஜய்க்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா லைக்காவில் அந்த பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அஜித்தின் மனைவி ஷாலினி. பின்னால ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது, நம்ம வெளிப்படையா பேச முடியாது. பட் அந்த விஷயத்துல அஜித் கோட்டை விட்டார் அப்படின்னு தான். அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனத்தை அவர் செலுத்தி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த விஷயங்கள் எதுவுமே விஜய் நாலேஜ் இல்லாம நடந்ததுங்கிறது கூட இந்த முட்டாள் ரசிகனுக்கெல்லாம் தெரியாது. வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் விடாமுயற்சி படம் பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கேன் சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நேத்து கூட எங்க வலைபேச்சில சொன்னேன். இந்த முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது கடைசி வரை தொடரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். கிட்டத்தட்ட அதுதான் விடாமுயற்சிக்கு நடந்தது. விக்னேஷ் சிவனோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அவர் கதை ரெடி பண்ணாம அஜித் இந்த கடுப்பாயி அவரை நீக்கிட்டு இவரை கொண்டு வந்ததுன்னு ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா படம் பாதி வளர்ந்த நிலையில இப்ப மீண்டும் ஒரு தடங்கல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் அது வந்து ஒரு இயற்கையின் சதியா அல்லது அந்த படக்குழுவினர் செய்த தவறா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். விடாமுயற்சிக்கு மட்டும் இல்ல, அஜித்துக்கும் கூட. இப்ப அஜித்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு போட்டியாளரான ஒரு நடிகர் அவர். அப்ப எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ப்ராஜெக்ட்லயும் தான் தேர்ந்தெடுக்கிற தயாரிப்பு நிறுவனங்களிடமும் அவர் கவனமா இருக்கணும். ஆனா இந்த தரம் பாத்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்துல வந்து அவர் கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அது ஒரு கேப்புமே கிரியேட் பண்ணி வச்சது சார். இப்போ 2022 அவருடைய படம் வந்ததுங்கும் போது ஒரு பெரிய தேக்கம் சந்திச்ச மாதிரி ஆயிரும். நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனத்தை அவரு செலுத்தி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு விடாமுயற்சி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷெட்யூல் பிரேக் வருது. அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய கேப் வரும்போது ஒரு ஹீரோவாக இதை எப்படி சரி பண்ணிட்டு இந்த சீக்கிரம் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்காம அப்படியே ஓகே டேக் யுவர் ஓன் டைம் இவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கேப் எடுத்தாலும் அஜித் வந்து வருத்தப்பட மாட்டாரு. அவருக்கு வந்து அது சந்தோஷம்தான். அந்த கேப்ல அவர் வந்து பைக் ஓட்ட போயிடுவாரு அப்படின்னு வந்து இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அசட்டையான ஒரு மனநிலை வந்துடும். அப்ப அவர் வந்து கொஞ்சம் கரெக்டா இல்ல இந்த தேதியில நீங்க படத்தை முடிக்கணும், ஓகே என்னுடைய டேட் இவ்வளவு நாள் தான், அதுக்கு மேல நான் டேட் தரமாட்டேங்கிற மாதிரி இவர் இறுக்கி பிடிச்சாருன்னா நிச்சயமாக லைக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில படத்தை புரட்டியாவது அந்த படத்தை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பட் அந்த விஷயத்துல அஜித் கோட்டை விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதுக்கேற்ற மாதிரி மார்ச்ல வந்து ஆதிக் அவர்களுடைய படமும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்தது. இப்ப அந்த படமும் தள்ளி போகும்ல சார்? நிச்சயமா சினிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லைனப்ல இருக்கிற ப்ராஜெக்ட் கண்டிப்பா டிலே ஆகும். ஒரு சைக்கிளை தள்ளுனா 100 சைக்கிள் விழுற அதே கான்செப்ட் தான். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது மார்ச் வரைக்கும் இந்த படத்துக்கு டேட் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து ஆதிக் படம் தொடங்குவதா தான் பேச்சு. ஆனா இப்ப இந்த படம் டிலே ஆகும்போது நிச்சயமாக அந்த படமும் டிலே ஆகும். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது என்னன்னா அந்த படம் மே மாதம் தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்போ விடாமுயற்சி படத்தையே லைக்கா நிறுவனம் அப்படி ஒரு ஹோல்டுல வைக்குது அப்படின்னா இப்ப அந்த படம் இன்னும் தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இது வந்து டிசம்பர் டைம்ல இல்ல அக்டோபர் டைம்ல பேசும்போது 2024 பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களுக்கு 2 படம் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆரம்பத்துல விடாமுயற்சி படம், எண்டுல வந்து AK63 வரும். இப்ப இத ஒரு படம் வர்றதே வந்து கடினம் போல தெரியுது சார். ஆமா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் திட்டமிட்டபடி முடிவடையவில்லை என்றால் அடுத்தடுத்த படங்களுக்கும் அந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதே நேரம் அஜித் வந்து இதையெல்லாம் வந்து பார்த்தா வந்து அவர் தன்னை ரியலைஸ் பண்ணணும். இப்ப எங்க தவறு நடக்குது, இந்த தவறு நம் சைடா அல்லது நம்ம வைத்து படம் எடுப்பவர்கள் செய்கிற தவறா? அந்த தவறாக இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இவர் நினைத்தா அதை சரி பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா நிச்சயமா இவர் தான் அதுல வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாவே இருக்க முடியும். அதனால இதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு குறைந்தபட்சம் எதிர்காலத்திலாவது இந்த சிக்கல்லாம் வராம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல
அஜித் படத்தினுடைய அப்டேட் கேட்டு ஒரு பெரும் கூட்டம் வந்து சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா இப்ப அஜித் மீதான எதிர்பார்ப்பும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா நீங்க அதை அர்த்தப்படுத்திக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, வலிமை அப்டேட் கொடுங்க 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 கிரவுண்ட் வரைக்கும் போனாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சத்தம் இல்லை என்கிற போது அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விட்டதாகவும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இத வந்து அஜித் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல விஜய் அவர்களோட பையன் வந்து ஒரு படத்தை இயக்குறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா தொடர்ந்து அதுக்கான ஹீரோ நேம் மாற்றங்களோ அதுல கேஸ்டிங் மாற்றங்களோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்க முடிஞ்சது. கவின் அவர்கள் சொல்லப்பட்டது, துருவ் விக்ரம், அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் சொல்லப்பட்டது. ஆக்சுவலி யார் சார் அவரோட? ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டது என்னன்னா துருவ் விக்ரம் நடிப்பதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்க சொல்ற மாதிரி துல்கர் சல்மான், கவின் அப்படி இப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. பட் கடைசியாக நான் கேள்விப்பட்டது துருவ் விக்ரம் தான். ஆனா அதே நேரம் அந்த படம் இப்போதைக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா இப்ப லைக்காவுக்கு ஏற்பட்ட அந்த பினான்சியல் கிரைசிஸ், அதனால இப்ப விடாமுயற்சி படத்தையே அவங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட்ல வச்சிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. என்னன்னா ஒரே நேரத்துல வேட்டையன், இன்னொரு பக்கம் விடாமுயற்சி, 2 பெரிய படங்களை தயாரிக்கும் போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது. அது வந்து இன்னைக்கு லைக்காவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா மதுரை அன்பு போன்ற பைனான்சியர்களிடம் லைக்கா நிறுவனம் வந்து ஃபைனான்ஸ் கேட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர்கள் யாருமே இவர்களுக்கு பணம் கொடுக்க முன் வரல. ஸோ இப்போ இங்க உள்ள லோக்கல் ஃபைனான்சியர்கிட்ட இருந்து பணம் வரல. இன்னொரு பக்கம் இவங்க தயாரிக்கிற படத்தினுடைய ஏரியாக்கள் எது வித்து அட்வான்ஸும் வரல. இப்ப இவங்களுக்கு பணம்னா இப்ப லண்டன்ல இருந்து சுபாஸ்கரன் இங்க அனுப்புனாதான் உண்டு. அதுலயும் அது ஏதோ ஒரு நடைமுறை பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இவங்க பயங்கர கிரைசிஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு புது ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் இதற்கு முன்னாடியுமே வந்து பொங்கல் ரிலீஸ் டைம்லயா இருக்கட்டும், ஒவ்வொரு படங்கள் அப்பவும் லைக்கா வந்து சரியா ப்ரொமோட் பண்ணல, இதை வந்து கரெக்டா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து, இதற்கு எல்லாமே இதுதான் காரணமாக இருக்கு. இல்ல லைக்காவிட பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் விஷயத்துல ஒரு சின்னதாக ஒரு சுணக்கம் தெரிகிறத அதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பினான்சியல் கிரைசிஸா அல்லது இப்ப சில படங்களை அவங்க முன்னாலே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த படம் என்னதான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணாலும் செல்ஃப் எடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால சரி ஓகே அப்படி ஐவாஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு கூட அவங்க நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணா இது ஒரு பெரிய லெவல்ல போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா அந்த பணத்தை அவங்க செலவு பண்ண தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போட்ட பணத்தை திருப்ப எடுக்கணும். அதே நேரம் இந்த படத்துக்கு நம்ம என்ன செலவு பண்ணாலும் இது தேராதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல நீங்க எக்ஸ்ட்ரா போடுற பணமும் நஷ்டம் தானே. ஸோ அப்படி கூட அவங்க லால் சலாம் போன்ற படங்களை பார்த்துட்டு சரி இதுக்கு வந்து ப்ரொமோஷன் இதுக்கு மேல வேணாங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அண்ட் இந்த இடத்துல நீங்க சொல்லிருந்தீங்க டிஜிட்டல் அந்த ஓடிடி வந்து இப்போ வரைக்கும் தேக்கநிலையே எல்லா படங்களும் சந்திக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த விஷயம் நீங்க சொல்லும் போது தங்கலான் படத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அது விக்ரம் அவர்களுடைய படத்துக்குமே அந்த பிரச்சனைகள் உருவாங்க. விக்ரம் படத்துக்கு இல்ல, ரஜினி படத்துக்கே இருக்கு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லால் சலாம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு காரணம் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அப்படி இப்படிலாம் காரணங்கள் சொன்னாங்க. உண்மை என்னன்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டலும் சேட்டலைட்டும் வியாபாரம் ஆகல. லால் சலாம்ல என்னதான் ரஜினி கேமியோவாக இருந்தாலும் அது ரஜினி படம் தான். நான் நீங்க பிஎன்சில போய் லால் சலாம் யார் படம்னு கேட்டா விக்ராந்த் படம், விஷ்ணு விஷால் படம்லாம் நிச்சயமா சொல்ல மாட்டாங்க, ரஜினி படம் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம லைக்கா வந்து அந்த படத்தை ஒரு ரஜினி படமாகத்தான் வியாபாரமும் பண்ணாங்க. ஆனா சேட்டலைட் டிஜிட்டல் விற்கவே இல்லை. கடைசியா ரஜினி என்ன பண்ணார், சன் டிவி நிறுவனத்தோட தனக்குள்ள நெருக்கத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த படத்தினுடைய சேட்டலைட்டை நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்கள வந்து வாங்க வச்சாரு. ஆனாலும் டிஜிட்டல் பாத்தீங்கன்னா விற்காமே இருந்தது. ரஜினி படத்துக்கே அந்த நிலைமையும் போது அப்ப விக்ரம்லாம் ஏமாத்துறோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் இந்த டிஜிட்டல் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த முன்னணி நடிகர்களுடைய படத்துக்கு அவங்க கேட்கிற காசை கொண்டு போய் கொட்டினாங்க. இப்ப உதாரணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் லியோ படத்துக்கு 125 கோடி ரூபா கொண்டு போய் கொடுத்து அது வாங்கினாங்க. ஆனா என்னன்னா அவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. ரிட்டர்ன்ங்கிறது எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா இப்ப ஒரு படத்தை அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது எத்தனை நியூ சப்ஸ்கிரைபர் உள்ள வர்றாங்க, அதனுடைய வாட்ச் டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கிறதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து அந்த லாப நஷ்டத்தை கணக்கு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது லியோ படம் வாங்கினதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடடா இனிமே இந்த மாதிரி நம்ம பணத்தை கொட்டக்கூடாது, படத்தை பார்த்துட்டு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்ப எல்லா ஓடிடி நிறுவனங்களுமே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கண்டிப்பா சார். அந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட பையன் வந்து டைரக்ட் பண்ணுங்கிற ஒரு
டைரக்ட் பண்றாருங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் வந்து இல்லை சார். அது வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் அவர்களோட பையன் வந்து விஜய் அவர்களை டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும், உத்தம வில்லன் சீன் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதான் ரசிகனுக்கு வேற வேலை என்ன இதே மாதிரி ஏதாவது அவன் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுதான் ரசிகனுடைய வேலை. பட் அது எல்லாமே நடக்காது. ஓகே. எல்லாத்துக்கும் மேல இப்ப சஞ்சய் எந்த சூழ்நிலையில் இயக்குனரானாரு, அவர் இயக்குனரானதற்கு விஜயனுடைய விருப்பம் இருந்ததா இல்லையா, விஜயின் ஆசீர்வாதத்தோட அவர் லைக்காவில் கமிட் ஆனாரா, லைக்காவில் அவர் கமிட் ஆவதற்கு யார் காரணமா இருந்தா, இந்த எதுவுமே தெரியாம சஞ்சய் இயக்கத்துல விஜய் நடிக்கணும்னு ஒரு ரசிகன் ஆசைப்படுறான்னா அவனை விட முட்டாள் வேற யார் இருக்க முடியும்? ஓகே. உண்மையை சொல்ல போனா லைக்காவில் அந்த பையன் கமிட் ஆனது விஜய்க்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா லைக்காவில் அந்த பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அஜித்தின் மனைவி ஷாலினி. அப்ப ஷாலினி இதுக்குள்ளார எப்படி வர்றாங்க அப்படின்னா அவங்க சங்கீதாவுடைய ஃப்ரெண்டு. அப்ப இந்த விஷயங்கள் எதுவுமே விஜய் நாலேஜ் இல்லாம நடந்ததுங்கிறது கூட இந்த முட்டாள் ரசிகனுக்கு எல்லாம் தெரியாது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது, நம்ம வெளிப்படையா பேச முடியாது. அதனால இவன் உட்காந்துக்கிட்டு கனவு காண வேண்டியதுதான், அவ்வளவுதான் அவனுடைய வேலை. அண்ட் 7 கடல் 7 மலை படம் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கப்புறம் ராம் அவர்கள் சிவா அவர்களுடைய படம் தொடங்கிட்டாரு. எதனால இந்த டிலே நடக்குது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த 7 கடல் 7 மலை படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஓகே சார். அதுதான் முக்கியமான விஷயம். ராம் என்னன்னா அந்த விஎஃப்எக்ஸ் உடைய ஒவ்வொரு ஷாட்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்து அவருடைய கவனத்தை கூச்சிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு பெரு நிறுவனத்துக்கிட்ட போய் கொடுத்துட்டு அவங்க பின்னால நம்ம அலைஞ்சுக்கிட்டு இல்லாம நமக்கு காம்பேக்டான ஒரு டீம் கிட்ட கொடுத்துட்டு நம்மளுடைய அறிவுறுத்தல் படி அந்த வேலை பண்ணுனா நல்லா இருக்கும்னு அப்படி ஒரு டீம் கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா தான் நினைத்ததை வரணுங்கிறதுல ஒரு பெரும் சிரத்தை எடுக்கிறாரு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து டைரக்டர் சைடு. இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த டிஜிட்டல் சேட்டலைட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய தேக்க நிலை. ஸோ அப்போ அது விற்றதுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இந்த படத்துக்கு இருக்கு. அதுதான் தாமதம். அதே நேரம் ஒரு இயக்குனருடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் வரைக்கும் காத்திருக்கிறது இன்னைக்கு இயக்குனர்களுடைய பேட்டர்ன் கிடையாது. அவங்க என்னன்னா சரி இந்த படத்தை முடிச்சாச்சு, ஃபைனல் அவுட்டுக்கு இந்த இது ரெடியா இருக்கு, எனி டைம் எப்போ ரிலீஸோ அப்போ ஃபைனல் அவுட் நம்ம எடுத்துடலாம் போது நம்மையும் சும்மா உட்காந்துருப்பாங்க, வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமே அப்படின்னு அடுத்த ப்ராஜெக்ட் போறது வழக்கமான விஷயம் தான். அந்த மாதிரி இவர் ஹாட் ஸ்டாருக்காக ஒரு படம் பண்றாரு. அதுதான் அந்த மிர்ச்சி சிவா ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட அதுவே கூட முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் வந்தது. ஓகே சார். அண்ட் ராம் அவர்கள் பத்தி நான் இந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து தனியா ஒரு கல்ட் ஃபாலோவிங் மாதிரி உருவாயிட்டாங்க, அவருக்குன்னு ரசிகர்கள் தனியா அவரோட படங்களுக்குன்னு உருவாயிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதுதான் அது ஒரு இயக்குனருடைய தனித்தன்மைக்கு கிடைத்த வெற்றியா தான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு படம் ஜெயிக்குது தோக்குதுங்கிறது வேற. ஏன்னா ஒரு படம் வெற்றி படமா தோல்வி படமாங்கிறது ரசிகனுக்கு அவசியம் இல்லாத விஷயம். அது வந்து வியாபாரிகளுடைய பிரச்சனை. ரசிகனுடைய பிரச்சனை என்னன்னா இது நல்ல படமா இல்லையா, இது உன்னை திருப்திப்படுத்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராம் வந்து அவருடைய ரசிகர்களை கவர்ந்த ஒரு இயக்குனராக இருக்காரு. அப்போ ஒரு ரசிகனை ஒரு இயக்குனர் எப்போ இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்போது தான் அது சாத்தியம். நீங்க டைட்டில் எடுத்துட்டு இது யார் படம் அப்படின்னு தெரியலையேங்கன்னு சொன்னா அதுல எந்த தனித்தன்மையும் கிடையாது. ஆனா இப்ப ராம் படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்கம் ராம்ங்கிற டைட்டில தூக்கிட்டு பார்த்தா கூட இது ராம் படம்னு உங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய தனித்தன்மை ஒவ்வொரு படங்களிலும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். என்ன கேட்டா ஒவ்வொரு இயக்குனரும் இப்படி ஒரு தனித்தன்மை வந்து பில்ட் பண்ணணும். அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். ஓகே சார். ஒரு 2 விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சார். அதுல முதல் விஷயம், மணிவண்ணன் அவர்களும் கமல் அவர்களுக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன விரிசல் இருந்த மாதிரியே தெரிஞ்ச ஒரு டைம் வந்து மேடையிலேயே வந்து மணிவண்ணன் அவர்கள் ஓப்பனா கூட கமல் அவர்களை பேசினார். எதனால சார் இவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது? ஆக்சுவலி கமல்ஹாசன் வந்து ஒரு பகுத்தறிவு பேசுகிறவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிராமணர். ஓகே. மணிவண்ணன் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி மட்டும் இல்ல, அவர் வந்து பிராமண எதிர்ப்பு கொள்கை கொண்ட ஒருத்தர். ஓகே. அதே மாதிரி பெரியாருடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுகிற பிராமணர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கட்டத்துல சொல்லியிருக்காரு. அதை மணிவண்ணன் வந்து ஒரு நம்புகிற பெரியாரிய கொள்கை கொண்ட ஒருத்தர். அதனால அவர் கமல்ஹாசன் பேசுகிற பகுத்தறிவு மீது அவருக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் உண்டு. இன்னொரு பக்கம் அவர் மேடை கிடைக்கும் போதெல்லாம் வந்து பிராமணர்கள் குறித்த ஒரு தன்னுடைய கருத்தை வந்து அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளார அவர் கமலையும் கொண்டு வருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கமல்ஹாசனுக்கு எப்படி அவரோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு தோணும். எல்லாத்தையும் தாண்டி அவ்வை சண்முகி படத்துல வந்து அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதே நேரம் அவர்களுக்குள்ள ஒரு நட்பு வராமல் இருந்ததற்கு இந்த கொள்கை முரண்பாடு ஒரு காரணமா இருந்திருக்கும். ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது, ரகுவரன் அவர்களோட எதனால சார் கமல் அவர்களுக்கு அந்த இணையவே இல்லை? பிகாஸ்
இப்போ வரைக்குமே பலர் நினைக்காது சார் இந்த 2 பேர் ஸ்கிரீன் அந்த டைம்ல ஷேர் பண்ணலையேன்னு. எதனால சார் அந்த டைம்ல? இல்ல ஆக்சுவலி என்னன்னா ரகுவரன் வந்து ஒரு சிறந்த நடிகர், அதுல ஆமா எந்த சார். மாற்றமும் இல்லை. அது வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் அதை பெரிய அளவுல அவர் வந்து நிரூபிச்சாரு. ஓகே. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதாவது சிறந்த படங்களிலெல்லாம் நடித்த ஒரு நடிகராக இருந்தாலும் அன்னைக்கு வந்து ரகுவரனுடைய தனிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி இல்லை. ஒரு மதுவுக்கு அடிமையானவரா, போதை பழக்கத்துக்கு அடிமையானவரா ரகுவரன் இருந்தார். அதுதான் உண்மை. அன்றைய செய்தித்தாள்களை எல்லாம் படிச்சா அந்த விஷயங்களை நம்மளே புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம அவர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பழக்கம் இருந்ததால் அவர் சீனியர் நடிகர்கள் இப்ப கமல் போன்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நடிகரை இப்ப நம்ம படத்துல வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கமல் நினைத்திருக்கலாம். இன்னொன்னு ரகுவரன் மேல அப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த பழக்கங்கள்லாம் அவருக்கு இருந்ததால் ரகுவரனை நீங்க கமிட் பண்ணீங்கன்னா அவர் கரெக்ட் டயத்துக்கு ஷூட்டிங் வர மாட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியாது, அவரை ரீச் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்தது. இப்ப கமல்ஹாசன் வந்து இப்படிப்பட்ட சூழலில் ரகுவரன் என்னதான் ஒரு சிறந்த நடிகராக இருந்தாலும் அவர் எப்படி தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்க முடியும்? இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ரீசெண்டா கேட்ட சந்தோஷமான நியூஸ் வந்து தனுஷ் அவர்கள் வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட இணையறாரு அப்படிங்கிறது தான். தொடர்ந்து தனுஷ் அவர்கள் இப்ப வந்து ஒருத்தர் நல்ல படம் கொடுத்திருக்காருன்னா அவரோட வந்து ஒரு பணியாற்றணும்னு நினைக்கிறாரு, அந்த டேலண்ட்ஸ் வந்து தேடி பிடிக்கிறாருங்கிறத எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்பவர் ஏன் மூஞ்சிக்காக தான் அந்த ரசிகர்கள் படத்துக்கு வர்றாங்க, ஏன் மூஞ்சியை காட்டினாலே படம் வந்து ஓடிடும் அப்படின்னு நினைக்காம ஒரு நல்ல கதையில நாம இருக்கணும், ஒரு நல்ல டைரக்டருடைய காம்போவில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான குணம் தான். முக்கியமா நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்களிடம் இல்லாத குணம். அது வந்து தனுஷ்கிட்ட இருக்கிறத வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது வந்து அவரை அடுத்த கட்டத்துக்கும் அழைத்து போகும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் மஞ்சுமல் பாய்ஸ் என்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த அந்த சிதம்பரம் தமிழ் ஹீரோக்களோட வந்து இவ்வளவு சீக்கிரம் இணையணுமாங்கிற கேள்வி வந்து எனக்கு பர்சனலாவே இருக்கு. ஓகே. என்னதான் இப்ப தனுஷ் எல்லாம் வந்து ஒரு நல்ல கதையை விரும்புகிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அந்த ஹீரோயிசம் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கதையை இவர் சொன்னாலும் தன்னுடைய ஹீரோயிசம் பாதிப்புள்ளாத விஷயங்கள்லாம் அது உள்ளர இருக்கணும் அல்லது அது உள்ளர வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உண்மை கதையை, ஒரு யதார்த்தமான கதையை கையில எடுத்து இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது படத்துல அவருக்கு 3வது படம், 3வது படத்திலே வந்து அவர் வந்து ஒரு பாதை மாறி போறதுங்கிறது அவருக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். அதனால இந்த கட்டத்தில் இந்த காம்போ தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் இதை நம்மளுடைய கணிப்பை தாண்டி இருவரும் இணைகிற படம் வந்து ஒரு சிறந்த படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமா மகிழ்ச்சி. அண்ட் ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்து பெருசா பேசப்பட்டது, பாலா அவர்கள் வந்து ஆக்டர்ஸ் அடிக்கிறாருங்கிறது முன்னாடியே வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோயின் ஓப்பனா பேசுறது வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிடுச்சு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலி அவங்களே மறுபடியும் வந்து அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வீடியோல ஒரு பார்ட்டை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாலா என்னைய கண்ணியமா தான் நடத்தினாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாலா விஷயத்தை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் கடந்த காலங்களில் பாரதி ராஜா போன்றவர்கள் இந்த மாதிரி சினிமாவில் அதாவது நடிப்பவர்களை அடிக்கிறதுங்கிறது ஆரம்பத்துல எல்லாம் இருந்தது. அதுல மாற்றல, அதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஒருத்தர் மீது இன்னொருத்தர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கை நீட்டுவதுங்கிறது ஒரு அநாகரிகமான விஷயம். அதே நேரம் எந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணார்கள் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாரதி ராஜா பல நடிகைகளை அவர் அடிச்சிருக்காரு, அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, அடி வாங்கினவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா நீங்க சரியா நடிக்கலைங்கிறதுனால அவர் என்னைக்கும் அடிச்சது கிடையாது. இப்போ ஒரு கட்டத்துல அந்த கதாநாயகி அழணும், அவங்களுக்கு அந்த அழுக வரல. அதே மாதிரி அவமானத்தில் முகம் சிவந்து போய் ஒரு எக்ஸ்பிரஷன் தேவைப்படும், அது வந்து அவங்க கிட்ட இருந்து வரலைங்கும் போது இப்ப என்னன்னா கேமராமேன்ட்ட பேசி வச்சுட்டு அந்த நடிகை எதிர்பாராத நேரத்துல இவர் டப்புன்னு அடிச்சிருவாரு. அப்ப அவங்க என்னன்னா என்னடா டைரக்டர் அடிச்சிட்டாரே அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிரஷன் வரும்ல, அதை வந்து அவங்க அப்படி கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. பட் ஆனாலும் இத்தனை பேர் முன்னால வந்து அப்படி செய்வதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. ஒரு அன்றைய சூழ்நிலையில அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அந்த மாதிரி எந்த இயக்குனரும் பண்றதில்லை. அதே நேரம் அந்த சரியா நடிப்பு வரலன்னா அவங்கள வண்டையா திட்டுறதுங்கிறது அது இன்னும் இருக்கு. அதை பல இயக்குனர்கள் பாலா உட்பட பல பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதையெல்லாம் தவிர்ப்பது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.